Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible Schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுது கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் இயேசப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், உடன் இருக்கும் உறவினர்களை ஆசீர்வதியும். என் கர்த்தர் தாமே அப்பா பிள்ளைகளை கொண்டு அவர் குடும்பத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும். அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே ஆண்டவரே பாலகர்கள் வாயிலே பலனை உண்டு பண்ணுகிற தேவன் அந்த பிள்ளைகளை கொண்டு அவர்கள் குடும்பத்திலே உறவினர்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இடையிலே அவர்கள் ஸ்கூலிலே ரட்சிக்கப்படாத டீச்சர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இடையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், வல்லமையாய் பயன்படுத்தும். பிள்ளைகள் வாயிலே புறப்படுகிற வார்த்தைகள் பெற்றோர்களின் இருதயங்களின் காயங்களை ஆற்றணும் ஆண்டவரே. என் பிள்ளை வாய் திறந்து பேசும்போது எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்வது ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றோர்கள் கண் காணணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், நீங்க உண்மையாக உங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள் உங்க பெற்றோர் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா ஒரு சமாதானமா இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்களை பிடித்தவர் மனுஷனை பிடிக்கவே மாட்டிலே இயேசுவே பாடலிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்றும் அறிந்தும் அழைத்தவர் அறிவிலுண்டு. நான் வீசுவதைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவருக்கு குறையீது. புயலளித்தாலும் மழையளித்தாலும் என் துதிகள் ஓயாது. கண் தெரியாமல் கண்ணடைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உண்மை விட்டால் நம்புவதற்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உண்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. யெகோவாவே, நம்புற ராஜா, எங்க அழைத்து உண்மையிலவர் நீர். நீ அழைத்து அழைப்போ உங்களுடைய கிருபை வரணும் மாறாது சொன்னீர் ஆண்டவரே. ஓ பிரசனத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, thank you God. Amen. கடலிலே மிதந்திடும் படகையால் நம்பர கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த வீரனாயினும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் வேறு செய்திய பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடேனே பேச வைத்தேன். புயல் அளித்தாலும் மழையடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணடைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உண்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உண்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. ஆமென், 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 ஆமென். ஓ நல்லவரே, வல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம் உங்களை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனரேசத்து கடலருகே நின்றபொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி
அவரிடத்தில் நெருக்கினார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளைக் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். 6ஆம் வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். 9ஆம் வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூடியிருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி செய்தான். 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதாயாவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். 11ஆம் வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 12ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவைக் கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. 14ஆம் வசனம். அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். 16ஆம் வசனம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. 18ஆம் வசனம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். 19ஆம் வசனம். ஜன கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். 20ஆம் வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 22ஆம் வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? 23ஆம் வசனம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது?
24ஆம் வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குப் போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 25ஆம் வசனம், உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு போனான். 26ஆம் வசனம், அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். 27ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். 28ஆம் வசனம், அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். 29ஆம் வசனம், அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். 30ஆம் வசனம், வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். 31ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. 32ஆம் வசனம், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். 33ஆம் வசனம், பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜனம் பானம் பண்ணுகிறார்களே, அதெப்படி என்று கேட்டார்கள். 34ஆம் வசனம், அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? 35ஆம் வசனம், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். 36ஆம் வசனம், அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. 37ஆம் வசனம், ஒருவனும் புது திராட்சரசத்தை பழுந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கெட்டு போகும். 38ஆம் வசனம், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். 39ஆம் வசனம், அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை முழுசா படிச்சது கேட்டீங்க இல்லையா? 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான் என்று எழுதியிருக்கு. அதாவது பிரமிப்பு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆச்சரியம், அதிசயம், வியப்பு, இன்னும் பல வார்த்தைகளை குறிக்கிறது. பிரமிப்பு. கர்த்தர் உங்களை பிரமிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருவாராக. பார்த்தீங்கன்னா, பேதுருவும் பேதுருவுடைய சகோதரன் அந்திரேயாவும் அவனுடைய நண்பர்கள் யோவான், யாக்கோபு, இவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பிரமிப்பை கட்டளையிடுறாரு. என்ன? திரளான மீன்கள். அதாவது காலியான அவர்களுடைய படகை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீன்களால் நிரம்பும்படியான ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. எத்தனையோ நாள் அவங்க கடலுக்கு போய் மீன் இல்லாமல் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா போதகம் செய்யும்படி அவங்க தன்னுடைய படகை கொடுத்தாங்க. அவங்களுடைய இருதயத்தில் இருந்த சோகத்தை அவர் பார்த்து பேதுருக்கிட்ட அந்திரியா கிட்ட கேட்குறாரு, என்ன ராத்திரி முழுசும் வலை போட்டு ஒரு மீன் கிடைக்கலையேன்னு சோகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, கடலின் ஆழத்தில் போய்
வலைய போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏசப்பாவும் கூடவே அந்த படகுல வராரு. இதுதான் இதில் முக்கியமான விஷயமே. என்னன்னா அவங்க ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்கள தனியாக விட்டுறல, நீங்கள் போங்க, நீங்கள் போய் கடலின் ஆழத்தில் போய் வலைய போடுங்கன்னு சொல்லலை. ஏசப்பாவும் கூடவே என்ன பண்ணுறாரு, அந்த படகுல வராரு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நிறைய போர்ஷன் கொடுத்து படிங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது தெரியலையே, இந்த சப்ஜெக்டில் எப்படி நம்ம இவ்வளோ மார்க் எடுக்க போகிறோம், இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் எப்படி முடிக்க போகிறோம், சில காரியங்கள் இது எப்படி பண்ண போகிறோன்னு உங்களுக்கு இருக்கலாம். ஏசப்பா அந்த காரியத்தில் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. நிச்சயமாக நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை உங்கள் கண்கள் காண செய்வார். ஓகேவா சில்ட்ரன்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். உடனே டேஷ் அவனை விட்டு நீங்கிற்று. ஆ குஷ்டரோகம், ஆ தும்மல், இரும்பல். சரியான விடைய ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, அப்பா பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா சிறுபிள்ளை இடம் கொடுங்கள், அவள் தடைப்படாத சொல்லுகிறார்கள். பரலோ ராஜ்யம் அவங்கள சொல்லுகிறார்களே சப்பா. அப்பா விளக்கத்தை அநேக சபைகள் இருக்காண்டவரே, அநேக சபைகளை சொல்லித்தராங்க பிள்ளைகள் ஆண்டவரே. ஆனால் அநேக பெற்றோர் பிள்ளை அனுப்ப மாட்டாங்க சபைக்கு ஆண்டவரே. அப்பா அப்படி இல்லாத வழி காண்டவரே தேவனே. சிறுப்பி பெற்றோர்களெல்லாம் சிறுப்பில் சபைகளை சமர்ப்பணே சப்பா. அந்த சிறுப்பிள்ளைகளெல்லாம் எல்லோரையும் பெற்றோர் சபைகளை சமர்ப்பணே சப்பா. அநேக சந்தேக பிள்ளைகள் ரசிக்கப்படணும் ஆண்டவரே. பரிசுத்தா கற்றுக்கொள்ளணும் ராஜா ஆண்டவரே. நீ சிறுப்பிள்ளைகளை கரங்கள் வைத்து அனைத்து உங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ராஜா. தேவ ராஜ்யம் அவங்களை சொல்லுகிற ஆண்டவரே தகப்பனே. அப்பா சிறுப்பிள்ளைகளெல்லாம் தகப்பனே, அப்பா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லும் தகப்பனே. கர்த்தர் நாமத்தில் வருபவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஓசனா தாவீது குமாரனுக்கு என்று சொல்லத்தக்கது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அதில் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்த ராஜா ஆண்டவரே. குழந்தைகள் வாயினால் புதிய உண்டுபடுகிற தேவனாப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இசப்பா அந்த எத்தனோ அப்பா ஊழியக்காரங்க சப்பா நான் சாட்சி கேட்டிருக்க மாட்டாரே. சந்தைக்கு போயில நான் ரசிக்கப்பட்டிருக்க சொல்லணும் உங்க சாட்சி கேட்டிருக்கோம் ஐயா. நீங்க எல்லோரும் வளமையா பயன்படுத்தப்படுறாங்க ராஜா ஆண்டவரே. அப்பா அது போல கர்த்தாவே இந்த சிறுப்பிலெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு எழுதி பிரகாசிக்கப்படி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் தொழுபடியாக இருக்கிறது தகப்பனே. இதுக்கு எல்லாம் தலைகள் நிகழ்த்து ஐயா. பெற்றோர்கள் கடிதமும் நிகழ்த்து தகப்பனே சப்பா. எல்லோரும் பெற்றோர்களும் சிறுப்பிள்ளைகள் உற்சாகமா ராஜா என்கரேஜ் பண்ணி ராஜா ஆண்டவரே சந்தை கிளாஸ் அனுப்பிட தகப்பனே ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ராஜா ஆண்டவரே சிறுப்பிள்ளைகள் கூட்டம் கூடி கர்த்தரை ஆடி பாடி துதிக்க வசனத்தை கேட்க தானமுள்ளவர்களாக தகப்பனே. அப்பா மாறுபடியாக கேட்கிறது தகப்பனே. வருங்கால பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுதி பிரகாசி சியோனே தேவனுடைய மகிமை உன் மேல் வந்தது சொல்லுகிறார்கள். அப்பா பிள்ளைகளெல்லாம் வாலிப பிள்ளைகளாக தகப்பனே கர்த்தருக்கு எழுதி பிரகாசிக்கும்படி நான் சந்தேக போனோம். அதில் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் நல்ல ருசித்து பார்த்திருக்கிறோம். அவரே தேவன், அவரே ஆண்டவர் என்று சொல்லத்தக்கதாய் அவர்கள் அநேக பிள்ளைகளை ஆழ்த்த பண்ணும்படி ஆண்டவரே தேவன் கர்த்தர் பெரிய காலம் செய்யப்பட செவிக்கிறார் ராஜா ஆண்டவரே. நன்றி ராஜா. தேவன் எல்லாத்துக்கும் தகப்பனே. அப்பா பெற்றோர் கடினமாக மாறும் தகப்பனே. எல்லோரும் பாகுபாடு ராஜா. எல்லா சபைகளிலும் சிறு பெற்றோர் அனுப்பணும் ராஜா. ஆசீர்வதி ராஜா. ஒவ்வொரு களத்திலும் கொடுக்கிற தேவனே பெரிய காரியம் செய்யப்படாத செபிக்கிறேன் தகப்பனே. சோதரம் சோதரம் கர்த்தாவே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டு ராஜா சிறு வயது முதலே ஆவியோடு உண்மையோடு பிதாவை ஆராதிக்க துதிக்க அன்றைய நாமத்தை வகைப்படுத்துங்க ராஜா. அன்றைய நீ மாமசமான யாவருக்கும் தேவன் சொல்லுகிற தகப்பனே பின்மாறுகளை ஊட்டுகிற ஐயா. சிறு பிள்ளைகள் பின்மாறுகளை அபிஷேகம் ஊட்டுகிற ராஜா. பரிசுத்தாய் ஊட்டுங்க பாடுவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை ஒவ்வொரு சபைகளிலும் அவன் மனசுல வசனத்தை விதைக்கவும் அது 100 மடங்கு பணம் தரும் ராஜா. இறக்கம் செய்யுங்க ராஜா. சகாயம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ரத்தத்துல வேலடிக்கிறோம் ஐயா. இயேசு ரத்தத்தை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வேலடிக்கிற மாட்டாங்க. கொள்ளாமல் தொடாதபடிக்கு ஆண்டவரே. திருடாதபடிக்கு ஆண்டவரே. கப்பல பாதை கொண்டு செல்லாதபடிக்கு ஆவியானவரே பிள்ளைகளை பாதுகாப்பினாங்க. பலப்படுத்துகிறார்கள், சகாயம் செய்கிறார்கள். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடரட்டும் ஆண்டவரே.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.